வீட்டுல இருக்கிற மோடம் உட்பட எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் வந்து கைது நடவடிக்கை இப்ப இவ்வளவு அவசரமா தீவிரப்படுத்தணும்? இந்த ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ரவுடிஸ் எல்லாம் பல லட்சம் பல கோடி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து போயிட்டே இருந்தாரு, எதிரில் ஒரு பொம்பளை வந்து அவர்கிட்ட கத்தியை காட்டி 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு ஒரு வழக்கு போடுவோம். அதே மாதிரி இப்போ சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிரட்டி காசு கேட்டார். அந்த வழக்குல உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ இல்லை 100 விழுக்காடு இல்லை. இல்ல அந்த உட்காந்துருந்த தோரணையுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சால்ட்டா கால் மேல கால் போட்டு நீ என்ன வேணா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி இல்லை இல்லை கால் அந்த ஒரு இல்லை, நான் என்ன சொல்றேன், கால் மேலே கால் போட்டு இருக்குது தப்பா. ஒரு சம்பந்தம் இல்லாமல் நம்மளை வந்து கைது பண்ண மட்டும் இல்லாமல் இப்படி கதவு உடைச்சிட்டு உள்ளே வர அளவுக்கு பண்ணாங்கன்னும் போது அப்போ காலில் இப்போ சங்கர் இல்லை, நானே இருந்தாலும் அந்த வெறியில் நான் அப்படியே உட்காந்து போடா மயிரின்னு வருவேன். கதவு உடைக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள். எப்படி கதவு உடைக்க காரணம்? போலீஸ் வந்தாச்சுன்னா நீ ஏன் உடைக்கிற? சவுக்கு சங்கர் வெளியே வர மாட்டாங்க, அதோட சுட்டு கொடுப்பாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பல வழக்குகளில் வந்து தேடப்படும் குற்றவாளியா, இல்லை மக்கள் காசை ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காப்புல சவுக்கு? இந்த நக்கீரன் பிரகாஷ் தெரியல, பிரகாஷ் அவர் வந்து ஜெயிலில் வந்து உல்லாச வாழ்க்கை இவர் போய் பார்த்தாரு. எதுக்குடா அப்பட்டமாக போய் சொல்லுவோம், 5 கள்ள காதலிகள் ஒரு மனைவி, உனக்கு எதுக்கு 5 50 வச்சிருக்கேன், நக்கீரன் கோபால் எத்தனை வச்சிருக்கான்னு சொன்னோம். தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சார், இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் பல விஷயங்களை எதிர்நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட கைது நடவடிக்கை தான் இருக்குது. இப்போது ஒரு பக்கம் வந்து சவுக்கு சங்கரோட விஷயம் இவ்வளோ பெருசாக பேசப்படணுமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனால் ஏன் வந்து கைது நடவடிக்கை இப்போ இவ்வளோ அவசரமாக தீவிரப்படுத்தணும்? ஏன் 20 வழக்குகள்கிட்ட சவுக்கு சங்கர் மேலே போடணும்? இல்லை சவுக்கு சங்கர் மற்றவங்க எல்லாம் இப்போ நம்மளாம் கூட நிறைய வீடியோக்கள் பேசுகிறோம். அது பொது சமூகத்தை பற்றி, அரசு பயங்கரவாதத்தை பற்றி எல்லாரும் தான் பேசுகிறோம். பட் சங்கர் பேசணுன்னா அது உடனே நல்லா ரீச் ஆகும் மக்கள் மத்தியில். அது ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமான அதிருப்தி ஏற்படுது, புரியுதுங்களா? அதுதான் வந்து காரணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் சவுக்கு சங்கரை இந்த தேர்தல் வெளியே முடக்கணும்னு திமுக போட்ட திட்டம். திமுக ஒரு நபரை ஏவியே ஒரு புகாரை கொடுக்க வச்சு அந்த புகாரின் அடிப்படையில் கைது பண்ணி வேலை முடிச்சிட்டாங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ சவுக்கு சங்கர் வந்து இந்த தேர்தல் வரைக்குமே வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்னு சொல்லப்படுது. இல்லை அப்படி நினச்சி தான் திமுக வந்து இப்படி வழக்கு போட்டிருக்கு. திமுக காவல்துறை வழக்கு போட்டிருக்கு. பட் இது நடுப்புற நீதிமன்றங்கள் இருக்குது, உயர் நீதிமன்றங்கள் இருக்குது, உச்ச நீதிமன்றங்களையும் போவாங்க அவங்க சவுக்கு தரப்புலையும். அதில் என்ன மாற்றங்கள் வருதுன்னு தெரியல. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு பிளான் தான். அதனால தான் வந்து எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ரவுடிஸ் எல்லாம் பல லட்சம் பல கோடி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து போயிட்டே இருந்தார், எதிரில் ஒரு பொம்பளை வந்தது, அவர்கிட்ட கத்தியை காட்டி 1000 ரூபாய் கொடுங்கன்னு ஒரு வழக்கு போடுவோம். எதுக்குன்னு சொன்னால் அது குண்டர் சட்டம், தடுப்பு காவல் சட்டம் போடுறதுக்காக போடுறது. அதே மாதிரி இப்போ சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் மிரட்டி காசு கேட்டார். அந்த வழக்குல உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ இல்லை 100 விழுக்காடு இல்லை, 1-2% கூட இல்லை, 100 விழுக்காடு அப்படி வாய்ப்பே இருக்காது. ஏமா நீங்கள் என்ன சொல்கிறேன், யூடியூப்பில் ரிவ்யூவே அவருக்கு 20 ரூபாய் கிட்ட வருது மாதம். யார் சங்கர் அவன் போய் ஏன் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு 1 லட்ச ரூபா கொடுங்க போகிறான்? என்ன கொஞ்சம் லாஜிக்காக? அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரவுடி பசங்க 1000 ரூபாய் கொடுங்கன்னு போடுவான். அதேமாதிரி இவருக்கு வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறனால 1 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஒரு பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். நீங்கள் அந்த பையனை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறான், யார், நாங்கள் தான் போனோம், மகேஷ்ன்றவும் போனோம், நாங்கள் தான் போனோம், நாங்கள் பேசணும், எங்களை தான் அடித்தாங்க, எங்களை தான் வந்து காசு கொடுக்குனாங்க. அதுவும் மாலதியை வந்து திரும்ப ஏன் சொன்னால் சவுக்கு சங்கரை கைது பண்ணது மட்டும் இல்லை, மாலதியும் கைது பண்ணோம். நீ ஏன்டா போன? நீ அங்கே நான் கேட்குறேன், காவல்துறை என்ன கேட்டுக்கணும், நீ ஏன் அங்கே போன? சவுக்கு சங்கர் ஒரு மீடியா நடத்துகிறப்பல அவர் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ வந்து உனக்கு எதிராகவோ உன்னுடைய திரைப்படத்துக்கு எதிராகவோ ஒரு வீடியோ பேசியிருந்தா நீ போலீஸுக்கு புகார் கொடுத்து நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டிருக்கணும். அப்போ நீ போயிருக்குன்னா நீ திருட்டு போயின்றது அம்பலமாகும், புரிஞ்சுங்களா இல்லையா? காசு கேட்டாங்க, நாங்கள் அதை கொடுக்கறதுக்காக தான் அங்கே அதெல்லாம் இல்லை, நீ கஞ்சா பவுடர் வித்த காசுல படம் எடுக்கிறது சவுக்கு சங்கர் சொல்றது உண்மையாக தான் இல்லையா? நீ அப்போ எங்கே பேரம் பேசுறதுக்கு ஏன் போன? நீ நான் கேட்குறேன், நேரில் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குமா? அவசியமே இல்லை, காசும் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போலீஸ், அடுத்தது கோர்ட்டு, போலீஸ் கிட்ட புகார் கொடுத்துட்டு அந்த அடிப்படையில் கோர்ட்டில் போய் ஒரு புகார் இது வழக்கு பதிவு செஞ்சுன்னா
டைரக்ஷன் கொடுக்க போறான். அப்போ கைது பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லையா? ஓகே. அப்போ இப்போ வந்து தன்னை வந்து பெரிய ஒரு பத்திரமாட்டு தங்கம் மாரி அவர் வந்து பேசிக்கிறாப்புல. மீடியால உட்காந்து சவுக்கு சங்கர் போனோம், மிரட்டினாரு, எங்ககிட்ட காசை பிடுங்கிட்டாரு, எங்கள சங்கர் வந்து எட்டி உதைச்சாரு, மாலதி வந்து அடிங்கடா, கொல்லுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாரியா இருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க அலுவலகத்துக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து இவங்க அலுவலகத்துல வந்து மீட் பண்ணவே இல்ல அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து அவர் வாதத்த முன்வைக்கிறாரு. ஆனா அந்த பசங்க சொல்றாங்க, இல்ல நாங்க அவங்க அலுவலகத்துக்கு போனோம். சுத்தி உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்களே. இல்ல அததான் சொல்றேன். அது போனாங்களா இல்லையா சங்கருக்கு அவங்களுக்குள்ள விஷயம். நீ போனேன்னு சொன்னா ஏன் போன? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்க ஒரு யூடியூப் வச்சிருக்கீங்க, ஒரு வீடியோ வந்து வெளியிடுறீங்க. அது வந்து சிலருக்கு எதிர்ப்பா இருக்கு. அவங்க வந்து இதை நீக்குங்கன்னு சொல்லி ஃபோன்ல சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா வழக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா புகார் சொல்லலாம். இதுதான் பண்ண முடியும். நேர்ல ஒரு 10 பேர் போறது, 5 பேர் போறதுன்றது வந்து அது நீங்க வந்து வேற ஏதோ ஒரு அங்க போய் வன்முறையில ஈடுபடுறது தான் நீங்க போறீங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணணும்? அவனுங்கள தான் கைது பண்ணிடணும். போனேன்னு சொல்றானே, ₹1,00,000 காசு பறிக்க குடுத்துட்டேன்னு சொல்றான்னா, அவன தான் கைது பண்ணி உள்ள போடணும். சவுக்கு சங்கர போடக்கூடாது. ஓகே. சவுக்கு சங்கர கைது பண்ண விதத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கதவ உடைச்சு அத்தன போலீஸு அவ்ளோ புரொடெக்ஷன்ஸ் வந்து தேவைன்னு நெனைக்கிறீங்களா? இது இல்ல ஏன்னா ஒரு குற்றவாளியவோ, இல்ல வந்து தலைமறைவா இருக்கிறவங்களையோ இப்படி கைது பண்றத நாங்க முன்னால பார்த்துருக்கோம். ஆனா சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர இப்படி கைது பண்ணக்கூடிய அணுகுமுறைன்றது எத இல்ல நோக்கி? இதுதான் வந்து திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்கக்கூடிய அரச பயங்கரவாதம். இது முழுக்க முழுக்க அரசு பயங்கரம். இதுதான் அரசு பயங்கரம். நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் இப்ப நெறைய பேர் சோசியல் மீடியால உங்கள மாரி நெறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அவரு ஏன் வந்து போலீஸ் வந்தது இல்ல? ம். கதவு திறந்துட்டு போ வேண்டியது தானே அப்படின்னாரு. போலீஸ் வந்தது கதவு திறந்துட்டு போன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஆனா இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து கைது பண்ண விதம் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து அவர் வாகனத்தை கொண்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சு மன உளைச்சல் ஏற்படுத்தி அப்புறம் ஜெயிலில் போட்டு கையை உடைச்சது. ஒன்றுக்கு ஒரே வழக்கு. ஆனால் பல மாவட்டங்களில் வழக்கு பதிவு. ஒரே குற்றம் பல வழக்கு. இது எந்த நாட்டில் இருக்கு இந்த சட்டம்? இப்போ ஒரு கொலை பண்ணிடுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு கொலை நடந்தது. அந்த கொலைக்கு எங்கே கொலை நடக்குதோ அங்கே ஒரு வழக்கு தான். ஏன் தமிழ்நாடு முழுக்க 34 மாவட்டத்திலே அந்த கொலை கேஸை வந்து வழக்க பதிவு செய்ய முடியுமா? அது சட்டத்திலே இல்லை. ஆனால் சவுக்கு சங்கர் மீது போலீஸையும் பெண் போலீஸை பற்றி தவறாக பேசினார் என்ற வழக்கு ம். தமிழ்நாடு முழுக்க 17 மாவட்டங்களில் வழக்கு பதிச்சுங்க. இது எவ்வளோ இது வந்து காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் செய்யுதுன்றது தான் நான் சென்னையில் உட்காந்து சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் ஜெரால்டும் பேசுகிறாங்கன்னு சொன்னால் சென்னையில் சிசிடிவி வழக்கு பதிவு செய்யலாம். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை அப்படின்னு எத்தனை வழக்கு போட்டாங்க. அப்போ போட்டது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் வச்சு கையை உடைச்சது இதெல்லாம் அதுவும் ஒரு குண்டர் சட்டம் போட்டு அந்த குண்டர் சட்டம் நீதிமன்றத்தில் வந்து இவர் குண்டர் சட்டம் போட்டது பொருந்தாதுன்னு சொல்லி உத்தரவு வந்த பிறகு அடுத்த நாள் இன்னொரு குண்டர் சட்டம் போட்டு இதெல்லாம் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி என்ன எனக்கு ஒரு 30 வருஷமா ஜெயிலு கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன் நான் 30 வருஷமா. ம். ஆனா நானே இப்படி பார்க்கல. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவை வந்து ஏதோ தவறா சட்டமன்றத்துல பேசிட்டாருன்னு பாமகனுடைய எம்எல்ஏ காடுவெட்டி குரு வந்து ஜெயில இருந்து குண்டாஸ் போட்டாங்க. அவர் குண்டாஸ்ல வந்து உடைச்சிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது அடுத்த நாள் அவரை பிடிச்சி வேற ஒரு வழக்கு போட்டு வேற ஒரு குண்டாஸ் தான் போட்டாங்க அது. ஆனா திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் குண்டாஸ் உடைச்சு அடுத்த நாள் ஜெயிலில் வச்சு இன்னொரு குண்டாஸ் போடுறாங்கன்னு சொன்னா இது அப்பட்டமான அரசு பயங்கரவாதம். இப்படி ஏற்கனவே சவுக்கு சங்கரை ஒரு விதமான மன உளைச்சலுக்கும் பொய்யான வழக்குகள் தொடர்ந்து அவர் மீது போடுறதுனால இப்போ போலீஸ் வருது. நம்ம ஏன் திறக்கணும்? உட்கார்ந்து இருப்போம். அட்வொகேட் வரட்டும், மீடியா கூட வரட்டும். ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம வந்து வெளியே போனாதான் நம்ம வந்து தற்காத்துக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இவங்க கதவு தட்டுறாங்கன்னு நம்ம திறந்தோம் சொன்னா இவங்க கூட்டும் போய் என்ன பண்ணுவாங்க தெரியாது. போன முறை அடிச்சு கை கால் உடைச்ச மாதிரி உடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி நினைக்கப்பாங்களா இல்லையா? இது எல்லாரும் இயற்கையா நினைக்கிறது தானே. இப்போ திமுக ஐடிவிங்க என்ன பண்றான்னு சொன்னா, பதுங்கிய சவுக்கு, தட்டி தூக்கிய போலீஸ் ஹேஷ்டாக். என்னடா பதுங்குனா? பதுங்கி இருந்தான்னு சொன்னா ஏன் அங்க இருக்கணும்? எங்கேயும் போன் ஆஃப் பண்ணி அங்க வச்சுட்டு வேற எங்கேனா போயிருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த உட்கார்ந்திருந்த தோரணையுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சால்ட்டா கால் மேல கால் போட்டு, "நீ என்ன வேணா உன்னால என்ன பண்ண முடியுமோ இல்ல, பண்ணிக்கோ." இல்ல. கால் மேல அந்த ஒரு ஒரு இல்ல நான் என்ன சொல்றேன், கால் மேல கால் போட்டு இருக்கிறது தப்பா? தவறு கிடையாது. ஆனா வந்து உங்கள போலீஸ் வெளியில நின்னு அவ்ளோ தட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. கைது பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வர்றாங்க அப்படின்றப்போ, அந்த அணுகுமுறை சரியா? அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்ல. எல்லா இடத்துலயும் நடக்கும். வெறுப்பு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க ஒரு விரும்பி ஒரு விருந்தாளி வர்றாருன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் கை குடுத்துட்டு, "வாங்க, வாங்க உட்காருங்கன்னு" சொல்லி நம்ம உடல் ரீதியாவும், உள்ளம் ரீதியாவும் வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவோம்? வரவேற்போம் வரவேற்போம்.
வெறுப்பான ஒரு நபர் வர்றாரு, என்ன பண்ணும்? கால் மேல கால் போட்டு வா, நீயா வா, இப்படிதானே சொல்லுவோம். அப்படிதான் போலீஸ் வருதுன்னா வீட்டுக்கு வான்னு சொல்லி பட்டு தாம்பளை தட்டு வச்ச வர இருக்க செய்யாது. அதுவும் கதவை உடைச்சிட்டு வராங்கன்னும் போது கோவம் இருக்கதான் செய்யும். கதவு உடைக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் தான். எப்படி கதவை உடைக்க காரணம் சரி, சவுக்கு போலீஸ் சங்கர்? வந்தாச்சுன்னா சரி, நீ முதல்ல ஏன் உடைக்கிற? சவுக்கு சங்கர் வெளியே வரமாட்டானா? அதோட சுட்டு கொடுப்பானா? இல்ல இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல தேடப்படும் குற்றவாளியா? இல்ல மக்கள் காசை ஊழல் பண்ணி வச்சிருக்கானா? என்ன வச்சிருக்காப்புல சவுக்கு சங்கர்? யாரோ ஒருத்தன் புகார் கொடுக்குறான், அந்த புகாரின் அடிப்படையில் நீங்க வரீங்கன்னு சொன்னா நான் திறந்துடணும், இல்லைன்னா கதவை உடைப்போம், தீயணைப்பு கொண்டு இதெல்லாம் இல்லை. இது காவல்துறைக்கு என்ன சொன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுரவாயில வீடு இருந்தது. அங்க அப்படிதான் போய் ஒரே சர்ச்சிங் பண்ணி கஞ்சா எடுத்தோம், அதை எடுத்தோம் ஒரு அப்போ அங்கேருந்து கிளம்பி கீழ்ப்பாக்கத்தில் தங்கியிருந்தார். கீழ்ப்பாக்கத்தில் தங்கி இருக்கும்போது கீழ்ப்பாக்கத்தில் கழிவு நீரை ஊற்றி தேவையில்லாம ஒரு பெரிய இப்போ எனக்கே தெரியாது, இப்போ டிவியை பார்த்து தான் எனக்கு தெரியும் ஆலம்பாக்கத்தில் வீடு இருக்காருன்ட்டு. புரியுதுங்களா? அப்போ அங்க ஆதம்பாக்கத்துக்கு போயிருக்காரு. இப்ப ஆதம்பாக்கத்துல இப்ப அந்த பிளாட்ல இன்னொரு தடவை குடியிருக்க முடியுமா அவர்? சொல்லுங்க. ஒரு அச்சுறுத்தல், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதுதான் போலீஸ் திட்டம். சரி, இப்ப நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா அவரை கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எதுக்கு? ஒரு கொலை நடந்துச்சு. அப்ப இந்த கொலையில இன்னும் பின்னணியில் நிறைய பேர் இருக்காங்க, இதை நம்ம தீவிர விசாரிக்கணும், அதுக்காக கஸ்டடி எடுப்பாங்க இல்லையா? திருட்டு வழக்குல கஸ்டடி எடுப்பாங்க. அப்போ திருடின நகை எங்க கொடுத்து வித்து இருக்கான், இதுக்கு முன்னாடி இவன் எங்கெங்க திருடி இருக்கான், இதை பத்தி விசாரணை பண்றதுக்காக கஸ்டடி எடுப்பாங்க. சவுக்கு சங்கரை பொறுத்தவரை ஒரு மீடியா பர்சன். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வழக்கை போட்டிக்கு ஜெயிலில் போட்டு இப்போ நேற்று 5 நாள் கஸ்டடி கேட்குறாங்க. அப்போ 2 நாள் கஸ்டடி கொடுத்துருக்கு போலீஸ். புரியுதுங்களா? அப்போ சரி 2 நாள் கஸ்டடி. இதுக்கு நடுப்புற அலுவலகத்துக்கு போறாங்க. என்னன்னா அலுவலகத்தில் பூட்டை உடைக்கிறதுக்கு. சரி, நீங்க வழக்கு இப்போ இந்த என்னை இங்க கைது பண்றாங்கன்னும் போது என்னை கைது பண்ணக்கூடிய வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை மட்டும்தான் இங்கேருந்து எடுக்கணும் தவிர, இங்க இருக்கிற கேமரா, இங்க இருக்கக்கூடிய லேப்டாப்பு, இங்க என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அதையும் கூட கை தொடக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி இருந்து நான் பார்த்துட்டேன்னா நீங்க போய் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அனுப்பணும். இவ்வளவு பணம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீ வேற துறைக்கு தான் அனுப்பணும். நீ வந்திருக்க எந்த வேலை? இப்ப நீ சவுக்கு சங்கர் வீட்டுல எப்படி போன? உள்ள போனேன், உள்ள பீரோவெல்லாம் உடைக்க, இதெல்லாம் அட்ராசிட்டி இல்லையா? யாருமே இதை பற்றி பேசலை, பேசக்கூடாதுன்னு காவல்துறை நினைக்கிது. சில பேருக்கு என்ன சொன்னால் சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்களுக்கும் கொஞ்சம் வயிற்றுச்சல் இருக்குது. இவன் மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கிறானே, இவன் போட்ட வீடியோ மட்டும் லேக்ஸ் கணக்கில் போகுது, நம்ம பேசின எதுவும் போக மாட்டேன் அப்படின்ற அந்த வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அந்த கதவு உடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மாலத்தேவர்களாக இருக்கட்டுமே எங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நாங்கள் ஜெயிலுக்கு போயிடும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு தானே அரெஸ்டே ஆகும். இல்லை அதுதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், சோசியல் மீடியாவில் சில பேர் சவுக்குக்கு எதிராக இப்போ இந்த நக்கீரனுடைய பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, பிரகாஷ் அவர் ஜெயிலில் உல்லாச வாழ்க்கை இவர் போய் பார்த்தாரு. எதுக்குடா அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க? 5 கள்ளக்காதலிகள் ஒரு மனைவி, உனக்கு எதுக்கு 5 50 வச்சுக்கிட்ட? ஏன் நக்கீரன் கோபால் எத்தனை வச்சிருக்கான்னு சொன்னோன்னா எதுக்கு இது? அந்த வழக்குக்கு சம்மந்தமாக நீ வழக்கு கைது. அப்போ இது அப்பட்டமாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து அவனை கைது பண்ணது நியாயம் என்ற மாதிரி பொது தளத்தில் ஒரு பில்டப் ஏற்படுத்துறாங்க. திமுகவுக்கு சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனை பார்த்து பயப்படுதுன்னு எடுத்துக்கலாம். அதான் நான் சொல்கிறேன்மா, சோசியல் மீடியாவில் நீங்கள் நம்ம பேசுகிற வீடியோக்கள் ஏதோ கொஞ்சம் போகுது. சங்கர் பேசுனா அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போது அதிமுக பேசி நாங்கள் சொன்னால் அதிமுககாரன் அப்படி தான் பேசுவான், எதிர்கட்சிகள் பேசுகிறோம் அப்படி தான் பேசுவான். சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் எப்படின்னா ஒரு நடுநிலையான நபர்ன்ற மாதிரி ஒரு பொது தளத்தில் உலாகிட்டு இருக்கு. எல்லாரை பற்றியும் தாக்குவான், இருந்தாலும் என்ன இருக்கோ அது பேசுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த வீடியோ ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சம் பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு விதமான ஒரு திமுகவுடைய மாற்று அரசுக்குண்டான வழியாக தெரியுதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? இதான். அது இல்லாமல் ஊழல் சங்கர் என்ன பண்ணுறாப்புல, இந்த கமிஷனர் அருணை பிடிச்சி தேவையில்லாமல், அது அவருடைய பர்சன், அது நான் எத்தையும் பர்சனாக கூட சொல்லியிருக்கேன். எதுக்கே தேவையில்லாமல் அரசியல் கட்சிகளை பேசுவோம், அதிகாரியை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது குப்பை. அந்த குப்பையெல்லாம் பேசி எதுக்கு தேவையில்லாம அது அவனுக்கே உண்டான பாணியில் பேசிட்டு இருக்காப்புல. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக காவல்துறை வழக்கு போடலாம். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், அவன் மீது வழக்கு போடுறது காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கும், இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படி அட்ராசிட்டி பண்ணுறது, அன்னைக்கு பாருங்க தீயணைப்பு படை, அது ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு என்ன இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, இப்போ அலுவலகத்துக்கு சோதனைக்கு போகிறீங்க, எதுக்கு அலுவலகத்துக்கு சோதனை போகிறீங்க?
அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அலுவலகம் சோதனை பண்ணால் வாங்கன்றாங்க. அவங்களுக்கு 70 வயசு. ஓகே. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, என் புடவை அவுத்து சர்ச் பண்ணுறாங்க. அவங்க 70 வயசு கிழவிக்கிட்ட என்ன இருக்கும், வயசானவங்ககிட்ட என்ன இருக்கும்? இப்போ ஒரு வயதான தாயார்கிட்ட அப்படி பண்ணாங்கன்னா, காவல்துறை ஒரு 5, 6 பேர் காவல்துறை வந்து நின்றுட்டு அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு. என்னன்னா சவுக்கு சங்கருடைய ஃபோன் பேசுறாங்க. நீங்கள் தான் நீ சீடியாக போட்டிங்கன்னா எங்கே இருக்குன்றது கிளீனாக கண்டுபிடிக்கும். இருக்கா இல்லையா? இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு போலீஸ் நினச்சி 5 நிமிஷம் கண்டுபிடிச்சேன் நம்பரை வச்சு. அப்படி வந்து இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கணும் போது இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பெண்ணை அது காரணம் என்ன, மன உளைச்சல் ஏற்படும். வேற ஒன்றும் இல்லை. பீரோவை உடைக்கிறது. சரி, வீடை உடைச்சிங்க, சவுக்கு சங்கரை கைது பண்ணாங்க. பீரோ எதுக்கு உடைச்சிங்க? சவுக்கு சங்கர் பீரோக்குள்ளே ஒழிஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கால் மேலே கால் ஏன் போட்டுவிட்டேன்னா கோபம் இருக்குதானே சரி. போலீஸு இப்படி பண்ணுறானுங்களே இவனுங்க, எதுவும் ஒரு சம்மந்தம் இல்லாமல் நம்மளை வந்து கைது பண்ண மட்டும் இல்லாமல் இப்படி கதவு உடைச்சிட்டு உள்ளே வர அளவுக்கு பண்ணுறாங்கன்னும் போது அப்போ காலில் இப்போ சங்கர் இல்லை, நானே இருந்தாலும் அந்த வெறியில் நான் அப்படி தான் உட்காந்துருக்கேன். போடா மயிருன்னு வர்றாரு. அந்த கோபம் இருக்குமா இல்லையா? எல்லாரும் பாருங்க, திமிர் பாருங்க சங்கருக்கு. திமிர் இல்லை, அந்த கோபத்துக்கும் திமிருக்கும் வித்தியாசம். அது தெரியாத சிலருங்க பொது தளத்தில் பேசிக்கிறாங்க. திமிரா உட்காந்துருக்கான் பாருங்க. திமிரான்னா அதுக்கு தான் ஐயா அப்படின்னு போய் உட்கார முடியும். ஏன்னா அவன் வர்றதே அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் உள்ள போலீஸு. அட்ராசிட்டி பண்ணி வரக்கூடிய நபர்கிட்ட வந்து இப்படியே கைப்பிடிச்சு உட்கார முடியும். அவர் திருடனா முள்ள மாடியாக முடிச்சு வைக்க ஒரு சோசியல் மீடியாவில் சமூக அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் தான் சங்கர். ஓகே. இப்போ 20 வழக்குகள் போட்டிருக்காங்க. தொடர்ந்து அவர் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இன்னுமே அவரையும் அந்த சோஷியல் மீடியாவை முடக்கிறதுக்கான வேலைகளை திமுக பார்க்குமா? ஏற்கனவே ஒரு தடவை சவுக்கு மீடியான்னு வச்சுருந்தப்பல அதை முடக்குறாங்க. அப்புறம் சவுக்கு நெட்வொர்க்குன்னு அதை முடக்குறாங்க. இப்போ வந்து சவுக்கு ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. இப்போவும் இதுவும் முடக்குறாங்கன்னா ஒரு பந்தை அடிக்க தான் மேலே இருக்கா இல்லையா? சங்கரை பொறுத்தவரையிலையும் இப்போ முன்னாடி பாருங்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் போகும் வியூவர்ஸ். யார் சங்கர் வீடியோ. இப்போ 3வது 2 தடவை தடை பண்ணிட்டு 3வது தடவை ஆரம்பிக்கும் போது இப்போ அசால்ட்டாக 5 லட்சம் ஒரு நாளைக்கு போதா இல்லைங்களா? இப்போ அடுத்த முறை வந்தோன்னா அசால்ட்டாக 1 மில்லியன் பர் டே. அது அவனுக்கு தான் லாபம். திமுகவுடைய எல்லா செயல்களுமே வந்து சங்கருக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே. இப்போ நீங்க திமுக எடுத்துக்கோங்களேன். ஒரு பக்கம் வந்து சங்கர் பக்கம் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை ஆள்றாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவிக மேல பல்வேறு நிபந்தனைகள் இப்போ 84 நிபந்தனைகள் ஈரோடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மாநாடுக்கு போட்டிருக்காங்க. இதை பத்தி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, திருவண்ணாமலையில வந்து இளைஞர் அணி மண்டல மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க. அதுக்கு வெறும் 17 நிபந்தனைகள் மட்டும்தான் விதிக்கப்பட்டிருக்குது. ஆனா தாவிகவுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 84 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. தாவிகவுக்கு மக்கள் மட்டும் வரது இல்லையா? குரங்கு, எலி, பூனை எல்லாம் வருது இல்லையா? அதனால நிறைய நிபந்தனைகள் போட்டு. பொதுவாகவே ஒரு சினிமாக்காரர் வராரு அப்படின்னா அந்த ரசிகர்கள் படை இருக்க தானே செய்யும். ஒரு காட்டு மிராண்டித்தனம் இருக்கக்கூடாது. ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும். அதாவது காவல்துறை நிற்கிறாங்கன்னா காவல்துறையை பிடிச்சி கையை பிடிச்சி கடிக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைன்னு அவங்க வந்து வெளியில சொல்றாங்களே. எது போலீஸ் கடிக்கிறது? என்னை வந்து அடிக்க வராங்க, அதனால நான் பாதுகாத்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்றாங்க. எது கையை கடிக்குதா? என்னம்மா நான் என்ன சொல்கிறேன், நான் அரசு நான் போலீஸ் நிர்வாகம் எங்கிட்ட இருந்தேன்னா இப்போ 84 இல்லை 100 180 போட்டிருப்பேன் கண்டிஷன். ஏன்னு சொன்னால் அவங்ககிட்ட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இளைஞர்களாக வராங்க. காட்டாற்று வெள்ளம் போகிற வராங்க. அந்த நடிகர் அந்த சினிமா அந்த பிரபலத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இதனால் வந்து சில பேர் பெண்கள் வயதானவங்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதாவது ஒரு பெண்ணு வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்துச்சு அந்த கரூர் மேட்டரில். ஒரு பெண்ணு வந்து மூச்சடக்கிட்டு உட்காருது. அதை உட்காருது அந்த பெண்ணுன்ற அந்த ஒரு இது கூட யாரு என்ன ஒதுங்குடா அப்படின்னு அது ஒருத்தன் வந்து எல்லாரும் ஒதுக்கி அந்த பெண்ணை வந்து தூக்கி நிப்பாட்டான், அவனை போய் அடிக்க போறானுங்கன்னா இப்போ இவனுங்களை காட்டு மிராண்டி இல்லாமல் வேற என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்க. அப்போ இவங்களுக்கு வந்து 80 கண்டிஷன் இல்லை 100 கண்டிஷன் போட்டாலும் பொருந்தாது. கம்பி மேலே ஏறுறது, பேனர் மேலே ஏறுறது. ஏன் உங்க கட்சி மதுரையில் மாநாடு நடத்தினாங்களே, அந்த பேரிகேட்லலாம் வந்து கிரீஸ் எதுக்கு தடவுனாங்க? அது தாவி வந்துடுறாங்கன்னு சொல்லி தானே தடவுனாங்க. சொல்லுங்க. அப்போ உன் கட்சிக்காரனே உன் தொண்டர்களை வந்து எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான்னு போது அரசு போது போடதான் செய்யும். ஏற்கனவே கரூர் ஒரு பாடம் அரசு 41 உயிர்கள் இல்லையா, சாதாரணமாக இல்லையா? அதனால் வந்து விஜய் கட்சிக்கு வந்து கண்டிஷன் போடுறாங்கன்னு சொன்னால் விஜயும் வந்து இன்னவில்லை அந்த தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை ஆக்கிறதுக்கோ அல்லது அவங்கள வந்து
அரசியல் நெறிப்படுத்துறதுக்கு விரும்பல. இன்ன வரையிலும் அதே தான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி அதே டைலாக் அப்படியே போயிடுறான். அவ்வளோதான். வந்து இது பாருப்பா, இப்படி வந்து 41 பேர் உயிர்கள் போயிருக்கு. இதுக்கு காரணம் காவல்துறை அல்லது அரசா இருந்தாலும், இதுக்கு நம்முடைய பொறுப்பும் ஒண்ணு இருக்குன்றதை எப்போ உணர்றானோ அப்பதான் அவன மனுஷனா நம்ம பார்க்க முடியும். இல்ல அப்படி உணர்ந்ததுனால தானே குடும்பத்தார வந்து திரும்ப சந்திச்சு பேசுறாரு. ஐயோ! நான் என்ன சொல்றேன், குடும்பத்தார் இல்ல, பொது தளத்தில பேசுறதுக்கு ஏன் அச்சப்படுறான்? அந்த விஷயம் இதுவரையிலும் பாருங்க, அந்த நிகழ்வு நடந்து 2 நிகழ்ச்சி நடந்தது. பாண்டிச்சேரியில ஒண்ணு, இங்க ஒண்ணு சத்யபாமா காலேஜ்ல ஒண்ணு நடந்தது. இந்த 2 நிகழ்ச்சியுமே எழுந்து நின்னு ஒரு நிமிஷம் அந்த 41 பேருக்காக நான் மௌன அஞ்சலி செலுத்துறேன்றது கூட உன்னால வெளிப்படுத்த முடியல. சொல்லுங்க. அப்ப நீ ஒரு காலி இப்ப அதிகாரத்துக்கே வரல. அதிகாரத்துக்கு வந்துட்டா, அப்ப நீ எத வேணா செஞ்சுட்டு அசால்ட்டா நீ அதை தட்டி கழிச்சுட்டு போவ. அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆணவ போக்கு இப்பவே விஜய்க்கு வந்துச்சுன்றது தான் என்னுடைய பார்வை. இல்ல திமுக வந்து தொடர்ந்து வந்து அடக்குமுறையை ஏவிக்கிட்டே இருக்கு. நாங்க வந்து ஒரு நல்ல திமுக இடத்துல நான் கேட்கறோம் என்ன கொடுக்க சொல்றேன், திமுக வந்து அப்படிதான் பண்ணுவான். அவன் ஆண்டுட்டு இருக்கான். ஆளுங்கட்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து நம்மளுடைய கட்சி, நம்முடைய ஓட் பேங்க் கொஞ்சம் மாத்துறான்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் வந்து ஒரு பிண அரசியலும் பண்ணுவான், நிர்வாண அரசியலும் பண்ணுவான். எல்லாரும் பண்ணதான் செய்வான். நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கல, அதுக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். எடுத்தோன்னா நீ திமுக திமுகன்னு குறை சொன்னா, ஏன் திமுகவுக்கு மட்டும் திருவண்ணாமலையில வெறும் 17 நிபந்தனைகள், அதே வந்து தாவேக்காவுக்கு 84 நிபந்தனைகள்லாம் அதை எப்படி ஏத்துக்க முடியலையே இல்லை சார்? திமுகக்கு ஏன் 15 ஏன் இங்கே அதிகம்னு சொன்னால், அங்கே அவன் வந்து திமுகவுக்கு வரவனுக்கு நல்லா தெரியும். கம்பி மேலெல்லாம் ஏற மாட்டான், கரண்ட் கம்பியெல்லாம் பிடிக்க மாட்டான், பேனர் மேலே ஏற மாட்டான். அடித்து பிடிச்சி தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் கிழவிகளையும் வயசானவங்களையும் தள்ளி விட்டு, பெண்களை தள்ளி விட்டு மேலே ஏறி குதிக்க மாட்டான். இவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வந்து கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாத இளைஞர்கள் தானே இருக்காங்க. அந்த இளைஞர்களை நாகரிகப்படுத்தணும், அரசியல் இல்ல இப்ப படுத்தணும். சொல்லியிருக்காங்களே, நாங்க தொண்டர் படைகளை உருவாக்கியிருக்கோம். நெறைய அவங்கள வச்சு வந்து எல்லாமே வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கோம். அரசியல் படுத்த போய் தான் எங்களுக்கு இவ்வளோ தொண்டர்கள் இப்ப சேர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே. நீங்கள் அரசியல் படுத்துங்க. அதாவது விஜய் பார்த்த உடனே அப்படியே ஒரு டென்ஷன். அதாவது எப்படி அந்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்த உடனே ஒரு அந்த அது ரசிகர்கள். எல்லா காலங்கள்லயும் இருக்கும்ல சார். நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து நடிகையா இருந்து தான் முன்னாடி வந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்க அந்த டைம்ல ஒரு இல்ல கூட்டம் நான் வந்தது. என்ன எம்ஜிஆர் சொல்றேன், அவர்கள இல்ல பார்க்க ஒரு நீங்க கூட்டம் வந்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதாலாம் விஜய் ஒப்பிடாதீங்க தயவுசெய்து. எம்ஜிஆர் வந்து திமுகன்ற ஒரு கட்சியில அரசியல் கட்சியில இணைஞ்சு சுமார் 10, 15 ஆண்டு இருந்து, அதிலிருந்து விலகும்போது அவர் மட்டும் விலகாம தன்னுடைய கட்சியில இருந்த நிறைய நிர்வாகிகளோடு தான் வெளியே வந்தார். அதே கட்சியில தான் வந்து பல கஷ்டங்கள், பல அவமானங்கள், பல கேவலங்கள் பட்டு தான் ஜெயலலிதா வந்து தன்னை வந்து ஒரு முதல்வர் ரேஞ்சுக்கு போனார். ஆனா இவர் அப்படி இல்லை. கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆனவுடனே கோட்டைக்கு போய் உட்கார்ந்தவுடனே பார்க்குறாரு. புரியுதுங்களா? கேட்டா நான் 500 கோடி இழப்பு, 500 கோடி வருமானத்தை தூக்கி வீசிட்டு வரேன். இப்போ யாரும் உன்னை வச்சு படம் எடுக்கவே தயாரா இல்லை. இதுதான் உண்மை. இல்ல ஏன் மாஸ் இருக்கு சார். இப்போ விஜய் அவர்களுக்கு மாஸ் இருக்கு சார். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இவனுங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டீம் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் அந்த ஒரு ஐடிவிங்க மாரி ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தமிழ்நாடே அவர் காலில் வந்து விடுற மாதிரி ஒரு சிம்பிள். அதுக்காக தான் 41 உயிர் பலியான. புரியுதுங்களா? வேற ஒன்றும் மாசு இல்லைங்க. ஏன் நடிகர்கள் என்னும்போது பெரும்பாலும் இவர் விஜய்க்கு மட்டும் இல்லை, ஏன் நயன்தாரா போகட்டும், இதை விட பன்மடங்கு கூட்டம் வரதான் செய்யும். இப்போ சமீபத்தை விட சிம்பு ஒரு படத்தை வந்து இது பண்ண ரிலீவ் பண்ண, அது கூட பயங்கரமான கூட்டம். ஒவ்வொரு இடங்கள்லயுமே அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுதுல்ல. இல்லை நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, நடிகர்களை கூப்பிட்டு நீங்கள் எந்த கூட்டத்துக்கும் நடிகர்கள் பேரை போட்டு ஒரு கோயில் திருவிழாவுக்கு நடிகர்கள் போட்டால் என்ன கூட்டம் வரும் பாருங்க. திரைப்படத்தில் நடித்த நாய் செத்தது கூட தலைப்பு செய்தி ஆக்கணும் ஊர் நம்ம தமிழகம். உண்மையா இல்லையா? படிவேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் செத்துச்சுன்னா அத்தனை ஊடகங்களும் தலைப்பு செய்தியாக போட்டாங்க. அப்போ என்ன காரணம்? திரைப்பிரபலம். இதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் விஜய்க்கு இப்போ திரைப்பிரபலம். இது ஓட்டுகளாக மாறிடும் அப்படின்னு சில பேர் வந்து விஜய்க்கு, அதுவும் திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சிலர்லாம் கிடையாது சார். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கால்வாசி சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கு விஜய் அவர்கள பேசினா மட்டும் தான் வந்து பப்ளிஷ் ஆகுது. நல்லா பார்வையாளர்கள் கிடைக்கிறாங்க. இல்ல விஜய் வந்து டிஎம்கேக்கு மாற்றா வரப்போகுது. ஏடிஎம்கே வந்து ஒண்ணுமே இல்லாம போகுது. அப்படின்ற ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து எழ ஆரம்பிச்சு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இப்போ நான் கூட ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு போய் உங்களை கேட்குறது விஜய் அப்படின்னா, ஆமாம் அப்படிங்கும்போது பாருங்கள் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு, விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு, விஜய் அப்படி ஒரு நெரேட்டிவ் தொடர்ந்து. இதுக்கு வந்து ஒரு டீமே ஒர்க் பண்ணுறாங்க. ஆதவ அர்ஜுனா தலைமையில் வந்து ஒரு 500 பேர் 100 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க.
1 2 எல்லாம் இல்லை, 100 200 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஆதவர்ஜுனா அந்த டீம் பேர் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு அவர். அது வச்சுருக்கேன். அதேமாரி வந்து ஆரோக்கியசாமி அவன் ஒன்று நடத்துகிறான். அப்புறம் விஜய் ரசிகர்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி விங்க வந்து மிக பிரம்மாண்டமாக வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து விஜய் 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 விஜய்ன்ற மாதிரி. டிஎம்கே கிட்ட இல்லாத சப்போர்ட்டா டிவிகே கிட்ட இருக்கு. இல்லை டிஎம்கே அப்படி இறங்கல இல்லை. டிஎம்கே கிட்டேயும் ஐடி விங்க வச்சுருக்கான். ஐடி விங்க வச்சுருக்கான், பெண் நிறுவனம் வச்சுருக்கான், அப்புறம் நிறைய வச்சுருக்கான்னு வைங்களேன் அவனும். புரியுதுங்களா? இருந்தாலும் விஜய் இது வந்து அப்படி ஒரு தொடர்ந்து ஏன் சொன்னால் இவங்க புதுசு இல்லையா? இப்போ புதுசாக வரவங்க வந்து வேகமாக இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அவங்க எப்படி ரொட்டீனாக போகணுமோ அப்படி தான் போவாங்க. இப்போ அதுதான் சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு சாதாரணமான வீடியோ கூட பெருசாக்குறது. விஜயை பற்றி இப்போ நீங்கள் பாராட்டி பேசிங்கன்னா அதை வந்து ட்ரோல் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு கிடைச்ச சைனைடு குப்பியாக தான் நான் பார்ப்பேன் விஜயை. ஆமாம், தமிழகத்துக்கு மாற்றத்தை கொடுக்க போறீங்க. மாற்றம் மண்ணாங்கட்டி. நீங்கள் இல்லைன்னா நான் மயிருன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு முன்னாடி மயிறு மட்டும் பேசக்கூடாதுன்னு மண்ணாங்கட்டின்றேன் நான் கண்ணியம். ஏன்னு சொன்னீங்கன்னா மாற்றம்லாம் என்ன மாற்றம் ஒன்று? திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு ஏன் பதில் கொடுக்காம உட்காந்துக்கிட்டேன்? அது வந்து மத அரசியலை வந்து பாஜகவும் திமுகவும் வந்து சரி அதை சொல்லு, அதை சொல்லு. மத அரசியல் பாஜக நீங்க 2 பேரும் தூண்டுறீங்க, நான் ஏன் அதுக்கு வந்து கருத்து சொல்லணும் அப்படின்றாங்க. என்னடா அப்ப எல்லாம் எதுக்குதான் கருத்து சொல்லுவீங்க? அது சொல்லு. பல விஷயங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே தானே சார் இருக்காங்க. நீட் தேர்வா இருக்கட்டும், வக்ப வாரிய சட்ட திருத்தமா இருக்கட்டும், தொடர்ந்து பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொழுந்து விட்டு எறிகிற விஷயம் இது. சொல்லு. நீ இதுக்கு முன்னாடி வந்து நடிகனா இருந்த உங்கள்கிட்ட யாருமே எந்த கேள்வியும் இல்லை. இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு அப்படிங்கும்போது அப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து அவங்க தேவையில்லாம அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மத கலவரத்தை வந்து தூண்ட பாக்குறாங்க. இதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பல. இந்த மாதிரியான இதை கூட சொல்லலையா நீங்க தாவேக தொண்டர்கள் தொடர்ந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுவா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், விஜய் தரப்புல இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து கலடா பண்ணியிருக்காங்க, மத கலவரத்தை உருவாக்க பாக்குறாங்கன்ற விஷயத்தையே சொல்லணுமா இல்லையா? அதையும் சொல்லலையே.